குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிடபிள்யூ அசைன்மெண்ட்டில் 3 வோல்ட் எல்இடி பல்பு. அதோட டயக்ராம் வந்து சர்க்யூட் டயக்ராம் வந்து காம்பனன்ட்ஸ் வந்து கெப்பாசிட்டர் வந்து C1 C2 2 இருக்குது. ரெஜிஸ்டர் வந்து R1 R2 R3 3 இருக்குது. பேசிட்டர் வந்து 1. அப்புறம் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து IN 4004 4 இருக்குது. அப்புறம் ஜெனரேட்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா எல்இடி வந்து 3 எல்இடிஸ் இருக்குது. இதில் ஒர்க்கிங் என்னென்னா வந்து இப்போ வந்து இன்புட் வந்து ஏசி இன்புட் தரோம், வந்து 230 வோல்ட்ஸ் இன்புட் தரோம். அதில் வந்து கெப்பாசிட்டர் வந்து நம்ம நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுது, இன்புட்டோட இது பண்ணாமல். வேசிட்டர் வந்து வோல்டேஜ் ஸ்பைக்ஸ்லேருந்து சர்க்யூட் வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. ரெஜிஸ்டர் R1ம் R2ம் வந்து கரண்ட்டை வந்து சர்க்யூட்டுக்கு வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போகுது. பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து ஏசி வோல்டேஜ் வந்து டிசி வோல்டேஜாக மாற்றுது. கெப்பாசிட்டர் இந்த C2 வந்து அந்த டிசி வோல்டேஜ் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜெனரேட்டர் வந்து அந்த 6 வோல்ட்டில் ஸ்டேபிளாக ரெகுலேட் பண்ணுது வோல்டேஜை. அப்புறம் வந்து R3 வந்து எல்இடிக்கு வந்து போகிற கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் வந்து நம்ம கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த டிசி வோல்டேஜை ரெகுலேட் பண்ணி லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எல்இடியோட பிரின்சிபல் என்ன வந்து எல்இடி வந்து செமிகண்டக்டர் டிவைஸ். அதில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது லைட் எமிட் பண்ணுது. இதுக்கான பிரின்சிபல் என்ன, எலக்ட்ரோலுமினசன்ஸ். இப்போ வந்து இந்த மெட்டீரியலில் வந்து கரண்ட்டோ இல்லை ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டோ பாஸ் ஆகும்போது நமக்கு லைட் எமிட் ஆகுது. இல்லை டைப்ஸ் ஆஃப் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா மினியேச்சர் எல்இடிஸ், லைட்னிங் எல்இடிஸ், RGB எல்இடிஸ், ஃப்ளாஷ் எல்இடிஸ், ஹை பவர் எல்இடிஸ், சர்ஃபேஸ் மவுண்டன் எல்இடிஸ், சிப்பான் எல்இடிஸ் அண்ட் ஆர்கானிக் எல்இடிஸ். இதில் இன்னும் மெட்டீரியல் பேஸ்டு எல்இடிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கேலியம் நைட்ரைடு, அலுமினியம் கேலியம் பாஸ்பைடு, கேலியம் ஆர்சனைடு, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இதில் ஒவ்வொரு எலமெண்ட் ஆட் பண்ணும்போது அதுக்கான கலர் சேஞ்ச் ஆகுது. அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்இடி வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட், லாங்கர் லைஃப் ஸ்பேன் அண்ட் என்விரான்மெண்ட்டாக பெனிஃபிட்டாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி வந்து ஹையர் இனிஷியல் காஸ்ட்டு, அப்புறம் ஹீட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் டிம்னஸ் வந்து கம்பேட்டபிலிட்டியாக இருக்குது. அப்புறம் அப்ளிகேஷனை வந்து ரெசிடென்ஷியல் லைட்டிங், கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் டெக்கரேட்டிவ் அண்ட் ஆட்டோமொபைல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ரீசெண்டாக வந்த இனோவேஷன்ஸ் என்னென்னா வந்து ஐஓடி இன்டகிரேஷனில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் எனர்ஜி சேவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.